எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம செய்ய போகிறது என்னென்னா சுண்டவத்த காய் குழம்பு. இது தேவையான பொருட்கள். வெள்ளைப்பூடு ஒரு 4-5 பல் உரித்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி, மிளகாத்தூள், தேங்காய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அது காய், இதுதான் சுண்டவத்த காய். இந்த காய் குழம்பு தான் இது. புளி ஒரு எலுமிச்சளவு கரைச்சி வச்சுருக்கேன். பொடி வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இந்த எண்ணெய் ஊற்ற சட்டி அடுப்பில் காய வச்சு எண்ணெய் ஊற்றுவேன். இதேப்போ தேங்காய், கொத்தமல்லி, இந்த மிளகாத்தூள் எல்லாத்தையும் இப்போ நான் இதை வறுக்க போகிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிடுது. இதை நான் தேங்காய், கொத்தமல்லி எல்லாமே வறுக்க போகிறேன். இது நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கிடணும். இந்த மாதிரி வெந்துடுது. செம்மணத்துக்கு நல்லா வந்துடுது. இதை நான் இப்போ எடுத்து மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். இப்போ நான் இந்த காயை வதக்க போகிறேன். வதக்கி இந்த வெள்ளைப்படியும் சேர்த்து அதை போட்டு இது நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். வதக்கி தான் நல்லா குழம்புல சேர்த்தா நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா வதங்கிடுது. இதை எடுத்து தனியாக வச்சுக்கிட போகிறேன். சட்டி நல்லா காய வச்சு அதுலேருந்து எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். இதில் எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு சேர்த்துக்கிடுவோம். கருவேப்பிலை போட்டுக்கிடுவோம். நல்லா கிளறி விட்டுக்கிடுவோம். வெங்காயத்தை சேர்த்துக்கிடுவோம். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி பொன்னிறமாக வரணும். நல்லா வந்துடுச்சு. அந்த சுண்டைக்காயை அது கூட சேர்த்துக்கிடுவோம். சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடணும். ஒரு கரண்டி மஞ்சத்தூள் சேர்த்துக்கிடுவோம். எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நல்லா கிளறி விடணும். இப்போ அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கிடுவேன். இப்படி கரைசலையும் இதில் ஊற்றி ரெண்டையும் எல்லாம் சேர்த்துக்கிடுவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம். இது நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி இந்த காயை நல்லா கொதிக்க வச்சா நம்ம வயிற்றுல கிருமி எல்லாம் சாகும். இப்போ இது 15 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். மூடிட்டு சுவையான சுண்டைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுது. இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சுவையான 2 சுண்டைக்காய் குழம்பு ரெடி ஆகிட்டு. இது சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. இந்த வயிற்றுக்கு கிருமிகள்லாம் இருந்தால் அதெல்லாம் போயிடும். அது வயிற்று வலி வராது. பிள்ளைகளுக்கும் சின்ன பிள்ளைகளுக்கும் கொடுத்தா அதுகளுக்கும் வயிற்று வலி எதுவுமே இருக்காது. இது வயிற்று புண்ணெல்லாம் ஆற்றும். அல்சர் வராது. இப்போ இதை உங்கள் வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இதை கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல்லை கிளிக் பண்ணுங்கள்.